மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. அன்புக்குரிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்க செல்ல போகிற அருமையான சகோதரர் ஜூஸ் ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். அவருடைய துணைவியார் அவரோடு நெருங்கிய தொடர்பை ஆண்டவர் கடந்த காலாசி மிஷன்லேருந்து மதுளவாடாத இடத்தில் நாம் நம்முடைய குறித்த காலத்தில் சர்ச்சுக்கு வந்தோம். அந்த இடத்தை காட்டி அதில் திருச்சபைக்கு போவதற்கு அவர் தான் ஃபவுண்டர். அப்போதுக்கு ஒரு நல்ல உறவையும் குறைச்ச அவர் கடந்து வந்த திருச்சபையோடு இணைந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு அந்த குழு செய்திருக்கு. ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இப்படி வாய்ப்பு தந்திருந்தால் மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எப்போதுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி பார்த்த மக்கள் ஒரு காலம் கற்றுக்கொள்ள விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதறாது. ரொம்ப அருமையான வாக்குத்தத்தங்களாக நம்மகிட்ட இருக்கு. இதனால் நம்முடைய ஃபெய்த் எந்த அளவுக்கு இருக்கு, விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் எப்படி இருக்கோம். ஒரு டாக்டரும் ஒரு நண்பரும் பேசிட்டு வந்தாங்க. அந்த நண்பர் டாக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த நண்பர் இறைபக்தி மிகுந்தவர், கடவுளுடைய அன்பு மிகுந்தவர். இறைபக்தி மீன்ஸ் பக்தியாக துணை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாருக்கு சங்கீதம் 3 சொல்றாரு. அந்த திருவிழியத்தில் பார்க்குறப்போ அன்பாக இருக்கிறவர். பக்தி என்பது அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கு திருவிழியத்தில். அந்த அன்பு அந்த பையன்கிட்ட அந்த டாக்டருடைய ஃப்ரெண்ட கடவுளுடைய நம்பிக்கை ஜாஸ்தி. டாக்டர்கிட்ட கடவுள் இல்லைங்கிற ஒரு கோட்பாடு. கடவுள் இல்லை, கடவுள் நம்பிக்கை கிடையாது, மருத்துவம் தான் ஒரு நம்பிக்கை. அப்போ டாக்டருக்கு அந்த நண்பர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னப்பா கடவுள் கடவுளுங்கிறீங்க. ஒரு கூட்ட மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இன்னொரு கூட்ட மக்களை ஜாதி பிரிவினை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இன்னொரு கூட்ட மக்கள் ஃபைனான்ஸ் கந்துவட்டி கொடுத்து இன்னொரு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. 2 அண்ணன் தம்பி, ஒருத்தர் அப்பா நேசிக்கிறார், இன்னொருத்தர் நேசிக்கல. என்ன கடவுள்? இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஆட்சிக்கு வருதுன்னு ஒரு வாக்குத்தத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, பச்சையாக போய் சொல்கிறாங்க, மேடை ஏறி உண்மையாகவே அப்படி அப்பட்டமாக இன்னொருத்தர் திட்டுறாங்க. என்ன கடவுள் இருக்கிறாங்க இப்படி சொல்கிறீங்களே? என்ன ஒரு கடவுளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒன்றுமே சொல்லலை, ரிசீவ் பண்ணிகிட்டே இருந்தார். இவ்வளோ தூரம் பேச விட்டார். அவர் பேசி முடித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் கடவுள் இல்லைங்கிற அந்த தாட்டில் அவர் ரொம்ப தூரம் பேசி முடித்த பிறகு இந்த நண்பர் திரும்ப பேச ஆரம்பித்தார். டாக்டரே உலகத்தில் இல்லைன்னு. இப்போ டாக்டருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா அவர் ஏற்கனவே நீட் எழுதுறதுக்கு 2-3 வருஷம் படிச்சிருக்காரு, எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிச்சிருக்காரு, ஹவுஸ் சர்ஜன் 1 வருஷம் படிச்சிருக்காரு, 9 வருஷம் ஆகிட்டா. பிறகு நீட்டுக்கு 2 வருஷம் படிச்சிருக்காரு, பிறகு எம்டி 2 வருஷம் படிச்சிருக்காரு. இப்படி அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீனியர்கிட்ட 5 வருஷம் ட்ரைனிங் ஆகிருக்காரு. அவருடைய சீனியர்கிட்ட உட்காந்து இப்போ கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, டயலிஸ்ட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சீனியர்கிட்ட 10 வருஷம் ட்ரைனிங் எடுப்பாங்க. கூடயே நிற்கணும். நின்றுட்டே இருக்கணும். பெரிய டாக்டர் தான், ஆனால் அவரோட பெரிய டாக்டர். இப்படிலாம் ட்ரைனிங்கே 55 வயசில் தான் அவங்க வேலைக்கே வர்றாங்க. 55 வயசில் தான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ 1000 ரூபா 1500 வாங்குறாங்க. பார்த்தா 1500 ரூபா, சீட்டை திரும்ப மாற்றிக்கிறதுனால 1500 ரூபா. அப்படியே அது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழித்து வாங்குறாங்க. டாக்டர் வேலைனால தான் நிறைய பேர் டாக்டருக்கு படிக்க போகலங்கிறாங்க. அது கஷ்டமான சூழ்நிலை, வருமானம் இல்லை, இவ்வளோ பிரகாரமாக இவ்வளோ வேலை இப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் டாக்டருக்கு கொஞ்சம் ஹைஃபை குவாலிட்டி. என் பிள்ளை டாக்டர்னா ஒரு பெரிய பெருமை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற டாக்டர்னா ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி டாக்டருக்கு படிச்சிருக்கேன்னா அது சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதை. அதே மாதிரி அந்த சமூகத்தில் அந்த மரியாதை டாக்டரே இல்லைங்க வேஸ்ட்டுங்க. ரொம்ப கோவம் வந்துட்டு அந்த டாக்டர் என்ன அப்படின்னு சொன்னீங்க. ஏங்க கேன்சரில் எத்தனை பேர் செத்து போகிறான், டிபி வியாதி எத்தனை பேர் செத்து போகிறான், தைராய்டு வியாதி எத்தனை பேர் செத்து போகிறான், ஹார்ட் அட்டாக் திடீர்னு ஹார்ட் அட்டாக் செத்து போகிறான் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ சொன்னார், ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் முதல்ல ஹார்ட் அட்டாக் வரும்னா வருஷத்தில் உள்ள ஃபுல் பாடி செக்அப் பண்ணால் தெரிஞ்சிருக்கும்ல.
சுகர் வந்தவன் 6 மாதத்துக்கு ஒருக்கா பாடி செக்அப், 3 மாதம் ஒருக்கா A1C பார்த்து A1C கண்ட்ரோல் வச்சுருந்தா என்ன ஆகும்? அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ப்ரெஷர் வந்தவன் தினம் வாக்கிங் போகணும், மாத்திரை சாப்பிடணும், ப்ரெஷர் உப்பு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கண்ட்ரோலாக இல்லைன்னா செத்து போகிறான். அதுக்கு நான் டாக்டர் என்னங்க பண்ணுவோம்? அப்போ சொன்னார், டாக்டர்கிட்ட வந்தால் தானே சரியாவா, வரலன்னா சரியாவாதுல்ல. அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட தேடி வரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய தேவைகள் எனக்கு என்னன்னு தெரிகிறார். மத்தேயு 6:8 சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு என்ன தெரியுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு என்ன தெரியும். உன் பிரச்சனைகள் மத்தியிலே நீ என்னுடைய நாமத்தினால் பகமண்டலில் இருக்கிற பிதாவேன்னு சொல்லி உன்னுடைய தேவைகளை என்ன சொல்லு. கூப்பிடுகிற இளைவனுக்கும் கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுத்து, கூப்பிடுகிற இளைவனுக்கும் உதவியற்ற திக்கற்றோடு சங்கீதம் 22:12 சொல்றார். கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுத்து, நான் தமது ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டார். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு உத்தரவு கொடுத்தார். நாம எப்ப கால் பண்றப்போ அப்பதான் ஆண்டவர் வருவார். கூப்பிட்ட நாள் எப்ப நம்மை தாழ்த்தி ஆண்டவத்தை கேட்கிறோமோ அப்ப நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டோம். அதுதான் ரோமர் சொல்றப்போ 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கப்படி விசுவாசத்தினால் உண்டாகும் தெய்வ நீதி விசுவாசத்திற்கு அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. காஸ்பல் என்பது ஃபெய்த். இன்னைக்குரிய டெக்ஸ்ட் என்னன்னா அப்போஸ்தலர்ல அந்த இன்னைக்குரிய டெக்ஸ்ட்ல அப்போஸ்தலர் 14 லிசானியா ஊர்ல ஒரு முடவன் உட்கார்ந்துருக்கிறான். பவுலுடைய பிரசங்கத்தை பார்க்கிறார். பிரசங்கத்தை கேட்ட பொழுது அதை உற்று கவனிக்கிறான். அவன் கடவுளுக்கு பயந்து கவனிக்கிறான் என்ற வார்த்தை சொல்லப்படுது. கிரியேற்றுதலால் ஆண்டவருக்கு பயந்து அந்த வார்த்தையை பார்த்ததுனால அவருடைய விசுவாசத்தை பார்த்து கேட்டா நான் பார்க்கின்ற எழுதினாட அவருடைய ஃபெய்த், அந்த விசுவாசம். இயேசு கிறிஸ்து யோவான் 11:10 ஜெபத்துல சொல்றார், இங்க இருக்க மக்கள் விசுவாசிக்க வேண்டும். மரித்து 4 நாள் ஆயிட்டு, ஆனா சகோதரியே சொல்றாங்க, உயிரோட ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு பார்த்துக்கலாம், அன்னைக்கு வருவான்னு எங்களுக்கு தெரியும். யாருக்குமே தெரியல. ஆனா ஜீசஸ்க்கு நம்பிக்கை இருந்தது. லாசருவே வெளியேவா. அப்போஸ்தலர் 20 பவுலுடைய அதே வேளை மரித்து போனவனை உயிரோடு எழுப்புகிறார். அப்போஸ்தலர் 20 அப்ப அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம். ஒருவேளை விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். அந்த ஃபெய்த் நம்மகிட்ட இருக்காங்க. கடந்த நாட்களில் IMS படித்ததற்கு நானும் என் மனைவியா போயிருந்தோம். கச்ரோடி டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா மாநிலத்தில். பாம்பேலேருந்து 12 மணி நேரம், சென்னையிலேருந்து சந்திரபூர் 12 மணி நேரம், அங்கிருந்து 3 மணி நேரம் டிராவல். தனோரா டிஸ்ட்ரிக்ட், தனோரா என்று பெயர். அந்த இதில் பெரிய ஒரு 7.5 ஏக்கர் இடத்துல IMS உடைய ஃபீல்டு இருக்குது. அங்கே ஒரு பெரிய ரிவைவல் மீட்டிங், எழுப்புதல் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். நானும் என் மனைவியும் போயிருக்கோம். அந்த போனீங்கன்னா முன்னால் அந்த என்ட்ரன்ஸ் அது கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும். உள்ள தள்ளி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ரூம், அடுத்து மெடிக்கல் ரூம், வைத்தியம், அடுத்து உள்ள பொண்ணு இந்த மாதிரி சர்ச்சு. அந்த பக்கம் சர்ச்சுக்கு முன்னால் ஒரு மரத்தை சுற்றி தேர்னை சுற்றி ரவுண்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மக்கள் யாருனாலும் வர்றவங்க ஒரு நாளைக்கு 1 பஸ்ஸு 2 பஸ்ஸு தான் அங்கே வர்றது. காலையில் ஒன்று மாற்றி, இப்போ தான் மதியம் வருது, நைட்டு வருது. முன்னால் ஒரு நாளைக்கு 1 பஸ்ஸு 2 பஸ்ஸு, ஒரு 30. அந்த பனித்தளம் கலைக்கு மையா போட்டாங்க. கலைஞரையா போடுறப்போ அந்த பனித்தளம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஒரு ஏக்கர் 5000 ரூபாய்க்கு வாங்கினாராம். 5000 ரூபாயோ 10,000 ரூபாய்க்கோ. ஒரு தீவிரவாதிகள் துப்பாக்கி வச்சு நடந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல தான். அதில் அவர் சொல்கிற அந்த இடத்துல ஒரு மரத்தை சுற்றி ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டு பக்கத்தில் வந்து அங்கே இம்மானுவேல் பால்கிற ஊழியர் சொல்கிறார், அண்ணேங்கிறார், எனக்கு சொல்லுங்கள், இந்த இடத்த மறக்க முடியாது. இப்போ நான் ஆர்எஃப்சினா கவுன்சில் சேர்மன் மாதிரி, ஃபீல்டு இன்சார்ஜினா ஐயர் ரேங்க்கு, குருவானவர் மாதிரி ஃபீல்டு இன்சார்ஜ். மிஷனரினா குருவான கீழே வரிசையில் இப்போ வெள்ளக்கை தம்பி வந்துட்டார் இவரை மாதிரி, அதுக்கு கீழே வாங்கிடுச்சு. அப்போ மிஷனரி அங்கே நான் வந்திருந்தேன் 30 வருஷத்துக்கு முன்னால். இதே மாதிரி ஒரு பண்டிகையில் ஒருத்தர் ஒரு பையனை தோளில் தூக்கி போட்டு வந்தார். தோளில் தூக்கி போட்டு வந்து படுக்க வச்சுட்டாரு. பையன் படுத்துருந்தான். என்ன கொண்டு வந்தீங்கன்னு. என் பையனுக்கு திடீர்னு மூச்சு போல, பேச்சு வரல, அவன் உயிரோடு இருக்கானான்னு எனக்கு தெரியல. அவனை பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்தேன். பஸ்ஸில் ஏற்றுறப்போ
பஸ் கண்டக்டர் சொல்கிறாரு, செத்து போனோம் நாங்கள் ஏற்றுறது இல்லைடா பஸ்ஸில், அது ஆம்புலன்ஸில் வேற வண்டி தான்ட்டாரு. ஏற்ற மாட்டேன்ட்டாரு. ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பையனை தோல்வி போட்டு வந்தேன். அவனுக்குள்ள எந்தவித துடிப்பும் இல்லை, எந்தவித ரத்த ஓட்டங்கள் இல்லை. என் ஒரு பையன் மருத்துவம் இல்லை. அங்கேருந்து மருந்து போட்டுன்னா கச்சிரோலி வரணும், 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் மட்டும் இருக்கும். நான் தலைமுறை போயிருக்கேன். ஒரே 2 கடைகள் இருக்கும் அந்த ஒரு கிராமத்தில். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே ட்ராவல் இருக்காது, மாலை 5லேருந்து காலை 7 வரையும். அதுக்கப்புறம் ட்ராவல் இருந்துச்சுன்னா தீவிரவாதிகள் பிடிச்சி போயிடுவாங்க. அந்த ரோட்டில் தான் நான் என் மகளோடு போயிருக்கப்போ டெடிஃபிட் பார்த்தோம். அந்த ரோடில் டெடிஃபிட் ஒரிஜினலாக டெடிஃபிட்னா அந்த நார்த் இந்தியன் விற்கிற டெடிஃபிட் இல்லை, ஒரிஜினல் ரோட்டில் ஓடி விட்டு அந்த டெடிஃபிட் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. போக்குவரத்து இருக்காது. போக்குவரத்துக்கு போனால் அந்த நக்ஸலைட் பிடிச்சி போயிடுவாங்க. அங்கே தான் ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல். அதுக்கு மேலே போனால் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். என் பையனுக்கு மூச்சு பேச்சில் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு செத்து போன பையனை கொண்டாந்து, உயிரே இல்லை அவனை கொண்டாந்து ரவுண்டு கொண்டாங்க. அப்படி ஃபெய்த்துக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இந்த பையனை பஸ்ஸில் தூக்கிட்டு வர்றாரு. அவரோட 2 அடி உயரம் அந்த பையன், அவரோட 2 அடி உயரம் இந்த பையன். அவனை தோல்ல தூக்கி போட்டு ஒரு பாடியாக தூக்கி போட்டு கை காலெல்லாம் அழுது மணந்து போடுங்க. இவரு புதுசாக போன ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு மிஷனரி. இப்போ பெரிய ஊழியக்காரர் இமானுவேல் இருப்பார். நல்லா சூப்பராக மெசேஜ் நம்ம சர்ச்சைக்கு பலமாக கொடுப்பார். அவர் என்ன செய்ய தெரியலையா, இல்லை 3 மாதத்துக்கு மேலே சொந்த சாட்சி. அந்த இடத்துல என்ன அப்படியே ஒரு ஜோம் பண்ணாரா, முட்டி போட்டாரா, நீங்கள் முட்டி போட்டேன்னா நம்ம கத்தரை நோக்கி பார்ப்பனாரா. கத்தரை நோக்கி பார்க்குறப்போ 5 மணி நேரம் 6 மணி நேரம் உடம்புல ரத்த ஓட்டம் இல்லாமல், உடம்பு சூடு இல்லாமல், ஜில்லுனான உடம்பு. இவங்க ஜெபத்துக்கு அப்புறம் அந்த பையனுடைய அப்பாவுடைய ஜெபமும் இந்த மிஷனுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒரு பெரிய ஹீலிங் கொடுக்குறார். அந்த பையன் உயிரோடு இருக்கிறார். அதுதானே எங்களுக்கு இங்கே வெயிட் இருக்கிறார். அவர் சொல்றார், இதுதான் என் அண்ணாச்சி பாருங்க, இதுதான் அண்ணாச்சிக்கு எங்களுக்கு வெயிட். எங்களை எல்லாரும் தோற்றம் சொல்றாங்கன்னா இந்த ஹீலிங் தான். இதுக்கு தான் உங்களுடைய ஜெபம். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே உயிருள்ள ஆண்டவர், அவர் எப்பவுமே கைவிடாத ஆண்டவர். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட வேதனைகள். தொடர்ச்சியான இருமல் இருக்கீங்களா? தொடர்ச்சியான ஸ்டமக் பெயின்ல இருக்கீங்களா? வீட்டில் ஒரு அமைதி இல்லாத நிலைமையில இருக்கீங்களா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையோ தூக்கம் வரலையா? ஆண்டவரை நோக்கி நீங்க துடிக்கிறப்போ விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வேற அழகா சொல்றது, தூக்கம் கூட ஒரு பிரியமானவனுக்கு. ஒரு பிஷப்பை பத்தி சொல்றப்போ இந்த நாள் நோக்க சொல்றாரு, மாத்திரை போட்டு தாங்க தூங்குறாரு, தூக்கம் வரலன்னு அவருக்கு. திருச்சுவை தலைவராக துடிக்கிறாங்க. தலைவராக தூக்கமே போயிடுச்சு, நினைச்சு தூக்கம் போயிடுச்சு. அந்த தூக்கம் கூட ஆண்டவர் தான் கொடுக்குறது. உட்கார்ந்தாலும் ஒரு சிலர் தூங்குவாங்க, அதெல்லாம் பெரிய கிருபை. அப்போ அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம விசுவாசத்தோடு பார்ப்பதற்கு முதலாவது நாம் என்ன செய்வோம்? இன்னைக்கு அழகா சொல்றாரு சங்கீதம் 1 சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை இல்லாமல், பாவியுடைய வழியில் பரியாசக்காரத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி இது. 3 வாரங்களுக்கு முன்னாடி அந்த பேராயத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. நாம எப்படி இருக்கிறோம்? துன்மார்க்கனுடைய, அதாவது இதை பற்றி சிந்து கேட்கிறப்போ, சிந்துபாத் தந்தியில நிறைய பேர் வாசிப்பாங்க சிந்துபாத். இப்போ கொஞ்சம் டிவி நிறைய கையில செல்லு அந்த நிறைய வந்ததால அந்த பேப்பருடைய வேல்யூ குறைஞ்சு வச்சு, பல காலையில் டீ கடையில ஒரு டீ 2 காசு குடிச்சிட்டு அந்த சிந்துபாத் கதையும் இன்னொரு கதையும் வரும். அந்த கதை பேர் மறந்து 2 கதையும் தொடர்ச்சியா வாசிப்பாங்க. 2 கதையும் ரொம்ப நாளா பல வருஷங்களா வந்துகிட்டே இருக்கும். அந்த சிந்துபாத் ஒரு ராஜா, ஒரு நல்ல மனிதர், சூப்பர் ராஜா. சிந்துபாத் ரொம்ப நல்ல மனிதர், நல்ல ராஜா. உதவி செய்கிறது, ஹெல்பிங் மைண்ட், பிறருக்கு ஹெல்பிங் மைண்ட்.
அந்த ஹெல்பிங் மைண்டில் இருக்கிறவர் ஒரு நாள் ஒரு ஆற்றை கிடக்கணும். அவர் அமெரிக்காவில் இருக்க ஆறு -23 ஐஸ், தண்ணி ஐஸ், இறங்க முடியாது. சிந்துபாத்து வாலிபங்கிறதுல வேகமாக இறங்கி ஓடிடுவார். அந்த கரையோரமாக ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்து தண்ணி வரவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சிந்துபாத்து ராஜா வந்தோடனே, என்னப்பா அதை உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, ஆற்றை கடந்து போனோம், வயசு 80 ஆகிட்டு, குளிர், காலை வைக்கும்போது வச்சா உடம்பெல்லாம் ஆடுது, எப்படி போகிறதுன்னு தெரியல, அதனால எது பரிசல் இல்லை, என்ன செய்யறது தெரியல. அப்போ சொல்ல கழுத்தில் உட்காந்துக்கோங்க, அவன் தண்ணியை தண்ணி விட்டுறது. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் பண்ணாராம். கழுத்தில் ஏறி உட்கார்ந்தாரு. தண்ணியை வேகமாக தாண்டி கொண்டு இறக்கி விட போனார். இறங்கி போனார். இறங்க முடியாதுட்டார். பெரியவர் சிந்துபாத்து கழுத்துலேருந்து இறங்க மாட்டேங்கிறார். இப்போ இறங்க முடியாதுன்னா அப்புறம் ஒரு டீ கடைக்கு போனார். டீ வாங்கி கொடுத்தாரு. டீ வாங்கி கொடுத்து இறங்கினாரு. அதுவும் முடியாதுட்டாரு. மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்து இறங்கினாரு. அதுவும் முடியாதுட்டாரு. எவ்வளோ வலுக்கட்டாயம் பண்ணாலும் கழுத்தை விட்டு இறங்க முடியாது, போராட்டார். குறைஞ்சக்கூடிய உடுப்பு பிடிட்டார். உடுப்பு பிடி 2 காலையும் கழுத்து கீழே போட்டு பின்னி, கையை பின்னி, ஜஸ்ட் கீழே அவனை அசையவே இல்லை. என்னென்னவோ பண்ணி பார்த்தான். பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக ஒரு கழுத்திலே அந்த செத்து பார்த்து கழுத்திலே அந்த கிழமை கழுத்தை விட்டு இறங்கல. இவனுக்கும் எத்தனை நேரமாக தூக்கி சுமக்க முடியும்? அவனால திறக்க முடியாது. அவனை இறங்க மாட்டேங்க, தள்ளவும் முடியல. கிட்ட தள்ளைக்கு தான் உள்ள வேண்டியதுக்கு அந்த அளவுக்கு உள்ளவே இல்லை. அப்படியே இருக்கான். வழி இல்லாம ஒரு நாள் குடுக்குன்னு ஓடினாரா. ஓடி திராட்சை பழத்தை மரத்துக்கு போனாராம். திராட்சை பழத்தை எடுத்து ஜூஸ் ஆக்கி அதை ஒரு பாட்டில் ஊற்றி கொஞ்சம் புளிக்க வச்சு குடிச்சாராம். அந்த திராட்சை ரசத்துடைய புளிப்பு கொஞ்சம் போதை ஏறிச்சான். போதை ஏறின உடனே இந்த போதையில் என்ன பண்ணுறார் சிந்துபாத்து, வைரத்தில் தூர தள்ளி விட்டார். கிட்டத்தட்ட பல மாதங்கள்னு சொல்கிறாங்க இந்த வாட்ஸ்அப்பில். இதே மாதிரி தான் உலகத்தில் நம் மத்தியில் பாவங்கள் நம்ம பிடித்து கொள்கிறது. நம்ம வேண்டாம்னா நினைக்கிறோம். பார்ப்பதற்கு அழகாய் தோன்றுகிறது, மினுமினுப்பாய் தோன்றுகிறது. அதை நம்ம கடந்த நாட்கள் போன வாரம் சாப்பிட்றப்போ ஒரு டிவியில் சேனல் பார்த்தேன். வேசார் பாடியில் வேசார் கொடுங்கியூரில் இப்போ காலையில் போன சர்வீஸ் அந்த ஏரியாவில் இருந்து சம்பவம். ஒரு பையன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான். அந்த பிள்ளைகிட்ட காசு வாங்கி சாப்பிட்றான். அவன் கொஞ்சம் கஞ்சா பாட்டு. பையன் காலேஜ் படிக்கிறான், கஞ்சா புடி, நிறைய நண்பர்கள். ஒரு நாள் என்னுடைய நண்பரே அந்த பிள்ளைக்கு ஒரு மெசேஜ் போடுறான். அந்த பிள்ளைகிட்ட பார்த்து, நான் உடனே லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அவன் எனக்கு மெசேஜ் போடுறான். பார்த்தியா அவன் ஃப்ரெண்டு தான். கோபத்தில் போய் அவனை அடிக்கிறான். அடிச்சுட்டான். அவனை அடி வாங்கிட்டு சொன்னேன் நண்பர்கிட்ட பாடுறான், அந்த பொண்ணுக்காக இங்கே அடிக்கிறான் பாடுறான்னு சொல்கிறான். உடனே நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணுக்காக நம்ம நண்பர்கள் அடிக்கலாமா, அதனால் அந்த பையன் ஊரில் இருக்கக்கூடாது, அவனை க்ளோஸ் பண்ணு நினச்சி அவனுக்கு பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாள் அன்றைக்கி அவனை கூப்பிட்டு அன்றைக்கி அவனுக்கு சாராயத்தை கொடுத்து அவனை சாகடிச்சிடறாங்க. இதுதான் உலகம். இதுதான் தீய பழக்கம். அதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை, துன்மார்க்குடைய ஆலோசனை பாவனுடைய வழியில் இருக்காங்க. பரியாசக்கார காரணத்தில் நம்ம நல்லவங்கதான், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஞானஸ்தானம் வாங்கிட்டோம். ஆனா நம்முடைய நண்பர்கள் நம்மை மாற்று வழியில் கொண்டு போறாங்க. அந்த மாற்று வழியில் போறதால நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு? நம்முடைய லைஃப் நல்ல லைஃபா இல்லை. அதனால நாம் நம்முடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நீ ஒரு நல்ல விதையாய் மாற வேண்டும். நல்ல விதையாய் நீ மாற வேண்டும். நல்ல விதையாய் நீ மாற வேண்டும். நல்ல விதை தான் நல்ல கனிகளை தரும். அதனால அந்த கனி தரும்னா நீ நல்ல மனிதனாய் மாற வேண்டும். அதனால நீ உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கு? இயேசுங்கிற ஒரு நபரை கொண்டு வர வேண்டும். அதுதான் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் சொல்ற 24ஆம் வசனத்தில். மத்தேயுல 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, ஒரு மனிதனை விட்டு ஒரு அசுத்தாவி உள்ள வந்தாலும் வெளியே போக மாட்டேது. அது வெளியே போக மாட்டேது. அடிக்கடி நான் சொல்லுவேன், கப்பல்ல ஒரு பிள்ளைக்கு பல்லுவலி வந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. பயங்கர வலி, மாத்திரெல்லாம் போட்டு பல்லுவலி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால. பக்கத்துல இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்தாங்க. பல்லுவலி தாண்டி அடிக்குது, நிறைய ஒரு மருந்து கொடுக்குறேன். ஒரு மருந்து கொடுத்தாங்க. அதை வச்சோன்னா பல்லுவலி நின்றுச்சு.
வச்சது புகையில, அதனுடைய கசப்பும் உரைப்பும் வயிற்றுக்குள்ள இறங்கிச்சு. இந்த பல்வலியை விட கொடூரமானது அந்த கசப்பும் உரைப்பும். அந்த கசப்பும் அந்த உரைப்பும் அந்த பல்வலியை விட அதிகமாக இருந்தது. பல்வலி தெரியல, அது அதிகமாகி வயத்தை போக ஆரம்பிச்சு. அப்புறம் பல்வலி வந்தோன்னா அந்த பிள்ளை என்ன வச்சுச்சு, ரெகுலராகவே என்ன வச்சுட்டு கோயில் வச்சுட்டு, ரெகுலராகவே கோயில் வச்சதுல அந்த பல்லு என்ன ஆச்சு, கெட்டு போச்சு. பல்லும் தர வந்துட்டு வாழ்க்கையை சூன்யமாக மாறிவிட்டது. இதுதான் அசுத்தாவி, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவனுடைய வழி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் என்ன. கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு வெளிச்சமும் என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் வாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம் என்பது நமக்கு ஃபெய்த், விசுவாசத்தை தருது. விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தற்ற எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதுதான் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு சொல்றாரு. மனம் திரும்பினால் பரலோகராஜ்யம் சமீபம். பரலோகராஜ்யத்துக்கு போன மனம் திரும்பு. அந்த மனம் திரும்புவது என்பது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம அழகா சொல்லுது. நீ பிறனுடைய நீ என்ன எதிர்பார்க்கிறே நீ அதை அவனுக்கு செய்யி, அதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் சொல்லுது. அடுத்தவர் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ நான் அதற்கு செய்யறப்போ அதுதான் எனக்கு நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்று இயேசு சொல்லி மலை பிரசங்கத்தில் 7:12 சொல்றார், தெளிவா சொல்றார். அதனால் மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். இதுதான் கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமா உயிர்ப்பிக்கிறது சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தின்படி அதெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையை கர்த்தாய் கை கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பீங்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சரியா பயன்படுத்துறப்போ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை எல்லா நிலையிலும் உயர்த்தும். கர்த்தருடைய வார்த்தை எப்படின்னா, ஒரு பணக்காரர் நிறைய பிசினஸ் 1,00,000 பேர் ஒருத்தர் வேலை செய்யறாங்க. ஆனா மனசுல அமைதியில பல பிரச்சனைகள். ஒரு அந்த மென்டல் அஃபெக்ட் சொல்ற அந்த டாக்டர்கிட்ட போறாரு, மனோதத்துவ டாக்டர்கிட்ட. அவர்கிட்ட போன அவர் சொல்றாரு, கேட்டோன்னா அவர் சொல்ல, உங்க பிரச்சனைகள்லாம் எனக்கு எழுதி கொடுங்க, உங்க பிரச்சனை நான் சரி பண்றேங்கிற. அது எப்படி முடியும், நான் எழுதி உங்களுக்கு கொடுத்தா நீங்க எப்படி சரி பண்ணுவீங்கிற. அவரையும் நம்புற. அப்போ அந்த டாக்டர் அவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்றாரு, பாருங்க நீங்க என்ன கார்ல வந்தீங்க, பென்ஸ் கார்ல. பென்ஸ் காருடைய லைட் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். பென்ஸ்கார் BMW அடுத்தவுடைய கண்ணில் கூச்சமாக இருக்கும். உங்கள் காரில் வந்தீங்க, அது லைட் எரியுமான்னு கேட்குறாரு. என்னங்க கார் இருந்தால் லைட் எரியலாம் எப்படிங்க கார் ஓட்ட முடியும், அது 3.5 லட்சம் ரூபா 3.5 கோடி ரூபா காரில் வந்துருங்க, லைட் எரியலாம் என்ன அர்த்தம். இங்கேருந்து உங்கள் தூரம், உங்கள் வீடு எவ்வளோ தூரங்கிறார். இங்கேருந்து எங்கள் வீடு ஒரு 5 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் இந்த லைட் ஆஃப் பண்ணோம் வீட்டு வரையும் வழி தெரியுமாங்கிறார். அந்த இந்த பணக்காரர் அட்வைஸ் கேட்க கொண்டு ஒரு மாதிரி குழப்பிடுறாரு, ஏன் இருக்க மாதிரி சொல்கிறார். மனோதத்துவ டாக்டர் இங்கேருந்து லைட் போட்டு 5 கிலோமீட்டருக்கு எப்படியா லைட்டு போகும் தெரியாதுல்ல. ஆனால் லைட் ஆன் பண்ணி போக போக வழிதல் இல்லை. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே நம்ம கடவுள்கிட்ட தினம் ஒப்பு கொடுத்து போகுது, நம்ம வழியை ஆண்டு அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்ய. அதே காலத்தில் பிரசிங்க 3ஆம் அதிகாரத்தில் அதே காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் அந்த காலத்துல நேர்த்தியா செய்யணும்னா நாம் ஆண்டவர் அதான் அப்ப அந்த லூக்கால சொல்றப்போ, அந்த மத்தேயில சொல்றப்போ, நீ என்ன பண்ணா ஆண்டுடைய தூயாவுடைய மகிமை உனக்குள்ள வந்துடணும், ஆண்டுடைய வல்லம வசனம் எனக்குள்ள வந்திருக்கணும், கர்த்தருடைய வேதம் எனக்கு இருக்கணும். நம்ம தவறு செய்யறப்போ அந்த தவறு செய்யாத மனிதனே இல்ல, உங்களில் தவறு செய்யாதவன் என்று, உங்களில் தப்பு பண்ணாதவன் இனிமேல் கல்லறையை கெடுனியோம் 8ஆம் அதிகாரம் சொல்றாரு. அப்ப நம்ம தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்துல இல்ல. தவறு செய்யறோம், தவறு செய்யறப்போ பாவ மன்னிப்பு
நிச்சயத்தை பெறணும். அந்த பாவமன்னிப்பு நிச்சயம் தான் ஜீசஸ்ங்கிற ஒரு தூயாவுடைய மகிமை நமக்குள்ள வரப்போ நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் தான் அந்த தூயாவுடைய மகிமை தான். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பாவியான ஒரு பெண் இயேசுவின் பாதத்தை கழுவுறாங்க. கண்ணீரினால கண்ணீர் அவ்வளவு கொட்டுறாங்க. அவங்களை நினைக்கிறாங்க, நடந்து வந்த பாதையை நினைக்கிறாங்க. இவ்வளவு மோசமானவனா இருந்தனே, இவ்வளவு தவறு செய்தனே, இவ்வளவு தப்பு பண்ணனே, எனக்கும் ஜீவனை தந்திருக்கீங்கப்பா, எனக்கு 65 வயசு வரை நான் இருக்கேன், எனக்கு வாழ்வு தந்திருக்கீங்க, நன்றி நன்றின்னு சொல்லி அதே மாதிரி அந்த சகோதரி கண்கள்னால இயேசுவின் பாதங்களை நினைச்சு பெண்மைக்கு அழகான தலைமுடினா பாதங்களை துடைத்து ஒரு பரிமள தைலம் கொடாந்து ஊத்துறாங்க. இந்த பாதம் எவ்வளவு நல்ல பாதம், எனக்கு வாழ்வு கொடுத்த பாதம் என்று சொன்ன போது அவர் சொல்றார், இனி பாவம் செய்யாதே, சமாதானத்துடைய போ, அமைதி வைத்திருப்பதாக போ. அதுதான் சங்கீதம் 1. அதுதான் நல்ல விதை, நல்ல மத்தேயு 14 நல்ல விதை கனி தரும் மறை. அதுக்கப்புறம் நம்மளுடைய காஸ்பல் அதுதான் மத்தேயு மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் வந்து அந்த வாழ்வுதல் வாழ்வு அந்த கனிதரும் செடியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். கடந்த நாட்களில் அதே தனோரா பண்ணிக்கிறது இருக்கிறப்போ சந்திரப்பூர் பார்த்தோம். சந்திரப்பூர்ல இங்கிருந்து 12 மணி நேரம் ட்ரெயின் சந்திரப்பூர். அங்கே இறங்கி ஒரு மிஷனரி NMSஐ கூப்பிட்டு போனார். NMSஐ மிஷனரி கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் 5 பேருக்கு ஞானஸ்தானம், 5 பேருக்கு ஒரு கவுன்சிலிங், 5 பேருக்கு சாட்சி சொல்கிறாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் உலக பிரகாரமாக எவ்வளவோ தவறு பண்ணேன், எத்தனையோ புனித தலங்களுக்கு போனேன், எனக்கு விடுதலை இல்லை, கடைசியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் எனக்கு வாழ்வு கிடைச்சது, அதனால் நான் என் கணவர் என் மகன் ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம். அந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க. இன்னும் 2 பேர் சாட்சி சொன்னாங்க. அவங்க சாட்சியை நான் கவனிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்களை கூட்டு போன மிஸ்டரி அந்த இடத்துல இல்லை, ரோட்டில் நிற்கிறாரு, வாசல் வெளியே நின்று ரோடு இந்த பக்கம் தப்பும் போது அவர் வீட்டுக்கு இருக்குது, 2 பக்கம் அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி எதுக்கு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா, தீவிரவாதிகள் வருவாங்க, மத தீவிரவாதிகள் தாக்கிடுவாங்க. தூரமாக வர்றப்பவே அவங்க வரப்பே தெரியுமா இவருக்கு அந்த ஏரியாக்காக இருக்கிறதால அதனால டக்குன்னு அலர்ட் ஆகுறதுக்கு கதவை மூடுறதுக்கோ இல்லை எங்களை வீட்டுக்குள்ளே போச்சுடுறதுக்கோ இவருடைய பார்வைகள் எல்லாம் எங்களை காப்பாற்ற வேண்டுங்கிற அந்த நோக்கத்தில் ஒரு புகழ்கள் இருக்குது. அதனால் இந்த சாட்சியை மேலே கவனிக்கல, ப்ரொமோஷன் ஒர்க்கு தான் அந்த சாட்சியை நான் கேட்குறேன். வெளியே போய் NMSஐ பற்றி சொல்லணுங்கிறதோ சாட்சியை கேட்குறேன். ஆனால் ஒருத்தர் சாட்சி அறகுறையாக கேட்டால் அதுக்கப்புறம் அவருடைய டெரரிஸ்ட், அவருடைய தன்மை தீவிரவாதம் எங்களை பாதுகாத்து கொள்வது. ஒரு வழியாக முடிச்சுட்டு 5 பேருக்கு பக்கத்தில் ஒரு ஆற்றுல போய் ஞானஸ்தானம், 5 பேருக்கும் ஆற்றுல 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். மழை இல்லாத நேரம், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல தண்ணி. ஞானஸ்தானம் முடிச்சப்போ ஞானஸ்தானம் அம்மா வீட்டில் சாப்பாடு, அந்த அம்மாவே சாப்பாடு கொடுக்குது. 12 ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் போக வேண்டிய மீட்டிங்க்கு அவரை கூப்பிட்றேன். அது வரைக்கும் சாதாரண எளிமையாக இருந்தவர். அப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஹைஃபையாக சேர்ந்து போட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு தொப்பி போட்டு ஃபுல் கட் ஷர்ட் போட்டு மாப்பிள்ளை மாதிரி வந்தார். அப்போ கேட்டேன், ஏன் மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டேன்? அவரை கேட்டோன்னே அவர் டென்ஷன் ஆகிட்டார். தொப்பியை விட்டார், பல்சட்டை விட்டார், கண்ணை மூடினார். ஒரு கண்ணு மூட மாட்டேங்க, ஒரு கண்ணு திறந்தார். ஒரு கண்ணு மூடவே முடியல. என்னன்னு கேட்டேன். கொரோனா வந்து 75-70% ஆக்சிஜன் டவுன் ஆகிட்டு, மருத்துவம் இல்லை, நான் ஏழை, ஒரு மிஷனரி, மாதம் 12,000 ரூபா சம்பளம், அவ்வளோதான். 2 வாரிய பிள்ளைகள், பையன் படிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் காசு இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்க மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. என் மனைவி கூடயே இருக்காங்க. ஆனால் 70 விழுக்கான கீழே வந்து நான் மரணம் அடையவில்லை, ஆண்டவர் பாதுகாத்தாங்க. என் மனைவிக்கு கொரோனா வரல, இதில் ப்ளஸ் பாயிண்ட், கூடயே இருக்காங்க, அவங்களுக்கு கொரோனா வரல, கடைசி வரல. 3 முறை விபத்து, ஊழியத்தை போயிட்டோம். இந்த ஃபேஸ்லாம் அடிப்பட்டு 3 முறை ஆக்சிடென்ட். என் பல் செட்டு எல்லாம் நொறுக்கிட்டு, பல்லே கிடையாது. அந்த பல்லை எடுத்தா அவருடைய பேச்சு வரல, பப்பன்ற பேச்சே வரல. கொரோனாக்கு அப்புறம் அந்த மஞ்சள் கரும்பு ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சு. அது வந்தவங்களாம் செத்து போனான். இந்தியாவில் 150-200 பேர் வந்து 200 பேர் செத்துருவாங்க.
அந்த வியாதி நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த அவர் பேர் சக்திபால், சந்திரபூரில் இருக்க சக்திபால். அந்த வியாதி மரணம் அடையவில்லை. இன்னொரு முறை ஆக்சிடென்ட், அந்த கண்கள் தூங்குறப்போ மூடாதான், ரைட்டை மூடாதான். அதுக்கு மெடிக்கல் ஒரு கப்பு வைக்காங்க, அந்த கப்பை வச்சு மூடுவாங்க. அப்போதான் மூடாதான் திறந்தே இருக்கும், பார்வை தெரியாது, தூங்குவாங்க. இதுதான் என் லைஃப் யாரு. கத்தற்ற விடக்கூடிய விசுவாசம். ஆனால் இங்கே வருமுன்னா இந்த உலக பிரகாரம்னா அனைத்து பழக்கங்களும் என்கிட்ட இருந்துச்சு, அனைத்து கெட்ட பழக்கங்களும் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இயேசுங்கிற ஒரு ரட்சகர் எனக்குள்ள வந்ததால, அந்த விடுதலை நாயகன் எனக்குள்ள வந்ததால நான் வாழ்வை பெற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்வு கிடைச்சிருக்கேன். ஒரு தீவிரவாதிகள் மத்தியில் நான் பணி செய்கிறேன்னு அந்த சாட்சியை சொல்லிட்டு திரும்ப அவர் கெட்டக்கூடிய சர்ச்சுக்கு வர, அவர் ஒர்க்ஷிப் பண்ணுற பக்கத்தில் ஒரு ஷெட்டில் ஒர்க்ஷிப் நடக்கு. சர்ச்சு 4 அடி 5 அடி உயரத்தில் நிற்கிது. அவங்க இடம் சர்ச்சுக்குரிய இடம். அந்த இடத்துல சர்ச்சு கிட்ட ரோட்ல போகிற ஒருத்தர் ஒரு தீவிரவாதி, மத தீவிரவாதி ஃபாரஸ்ட்டை போய் ரிப்போர்ட் கொடுத்து போயிடான், இது ஃபாரஸ்ட் இடம், எப்படி சர்ச்சு கட்டுவாங்க. மத தீவிரவாதிகள் நிறைந்த பகுதி. போன வாரத்தில் மத மாற்ற தடை சட்டம் மகாராஷ்டிரால தான் வரப்போகுதுன்னு நான் பேப்பரில் வாசித்தேன். அது தீவிரப்படுத்தி வரப்போதான், செல்லில் வாசித்தேன். ரொம்ப தீவிரமாக மத மாற்ற தடை சட்டம் வரப்போகுது மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சொல்கிறாரு, சர்ச்சு கட்ட முடியல, ஜெபம் பண்ணோம், தினம் போய் பார்க்குறோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, ஃபாரஸ்ட் ஐயா உங்கள் இடம் தான், ஒன்றுமே இல்லைனா ஒருத்தர் லெட்டர் கொடுத்துட்டா நான் என்ன பண்ண சொல்லுங்க, நான் என்ன பண்ண சொல்லுங்க. கண்ணீரோடு 2 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குறைந்த வருமானம், ஆண்டவருக்காக உயிரை பணைய வைத்து விசுவாசத்தோடு தன் துன்மார்க்க வாழ்விலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சதால ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் வாழ்க்கையை சொல்றாரு. ஒருவேளை நம்முடைய அர்ப்பணிப்பான வாழ்வு எப்படி இருக்கு? ஒருவேளை இதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. என்ன தலைப்புனா, அன்புக்குரியவர்களே, நற்செய்தி கடவுளை மீட்கும் வல்லமை, மீட்கும் வல்லமை. நாம எங்க காஸ்பல் சொல்றோமோ அங்க விடுதலை, மீட்கும் வல்லமை சொல்றாரு. அதுதான் காஸ்பல். ஒருவேளை நீங்க நானும் ஆண்டுடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற நீங்க நானும் காஸ்பலை கேட்கிறப்போ விசுவாசத்தோடு, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை விளக்கணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க நீங்க கேட்கிறப்போ நிச்சயமா ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த பெற்ற வாழ்வை பிறருக்கு ஒரு நல்ல விதையாய் மாற ஆண்டவர் அழைக்கிறார். நல்ல சீடு, ஒரு கனிகரம் செடி. ஒருவேளை காஸ்பல்ல உங்களை தெரிந்து கொள்ளலாம். ஷார்ட் டைம் 6 மாதம், 1 வருஷம் ஆண்டுடைய உன்னத பணியை போய் வட இந்தியாவில் செய்யலாம். அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இல்லைன்னா ஒரு குழுவாக தெரிந்தெடுத்து, குழுவாக ஊழியங்களுக்காக NMSI, IMS, FMBB, விஸ்வானி, கம் மினிஸ்ட்ரி, ஷேனல் மினிஸ்ட்ரி, யூத் பிளஸிங், கிடியோன் இன்டர்நேஷனல், IMM, எவ்வளவோ மிஷன், 1001 விசேஷங்கள் இருக்கு. ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஜெபிக்கிற மக்களாய் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறப்போ அங்க இருக்க மிஷனரிகள் அர்ப்பணிப்போடு வல்லமையோடு அந்த மரித்த மக்கள் உயிரோடு எழுப்புறாங்க. இன்னைக்கு அதே ஹீலிங் நடந்துகிட்டு இருக்கு. ஹீலிங்னா பயங்கரமான ஹீலிங், அற்புதங்கள் நடைபெறுது. நானும் என் மனைவியும் கலந்துருக்கிறப்போ அந்த ரிவைவல் மீட்டில் எத்தனையோ மக்களுக்கு அசுத்தாவிகள் கடந்து போச்சு, வியாதிகள் சரி நடந்துச்சு. ஒருவேளை அது எங்களால் இல்லை, அந்த மக்களுடைய ஜெபம். ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. திருச்சபைக்குள்ள 3 மாசமா ஜெபிச்சு கொண்டே இருக்காங்க. ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பு அந்த ஜெபம் இருக்கா? இல்லைன்னா ஊழியர்களுக்காக, ஊழியர்கள் தேவைகளுக்காக நாம் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏன்னா நற்செய்தி என்பது மீட்கும் பணி, விடுதலை கொடுக்கும் பணி. அந்த பணியை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன விடுதலை தேடி வந்திருக்கிறோம், வெற்றி வாழ்வை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாழ்வு சொன்னபோது மனமகிழ்ச்சியா இருந்தது. 1000 நாளை பார்க்கிறோம், சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்ற வார்த்தை. உங்களுடைய ஆலயத்தினுடைய சம்பரத்தினால் தாகத்தை தீர்ப்பீங்க, பேரின்ப நதினால் தாகத்தை தீர்ப்பீங்க என்ற வார்த்தை. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார். வார்த்தை தகப்பன
இந்த காலை வேளையில் இந்த வாரத்தின் முதல் நாள் மரியாதை போல தகப்பனே உம்மை தேடி காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் காத்திரு வார்த்தைப்படி சங்கீதம் 27:14 படி தகப்பனே உமக்காக காத்திருக்கிறேன். விசுவாசத்தோடு தகப்பனே, கண்ணீரோடு தகப்பனே, என்னுடைய வயற்று பகுதியில் அந்த மலட்டு தன்மையிலிருந்து எனக்கு ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய அற்புதம் எனக்கு வேணும் தகப்பனே. ஒரு விசை கொண்டு மனமிறங்கி தகப்பனே அந்த மலட்டு தன்மையை மாற்றி தருவீங்க. அன்னாளை போல கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு ஏற்ற உற்பத்தி காலத்துல அடுத்த வருஷம் இதே விஷன் செல்ல தகப்பனே அந்த கற்பத்தின் கனி அந்த பிள்ளை கொண்டாந்து அர்ப்பணிப்போடு ஆலயத்துல ஜெபிக்கணும்பா. மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. குடும்பத்துல கடன் பிரச்சனையினால ஏன் நான் வாழணும், எதுக்கு வாழணும், என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள சகோதரி ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. வியாதி ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், குடும்பத்துடைய கணவர் பிள்ளைகள் மத்தியில் அமைதி இல்லாத சூழ்நிலை, தூக்கம் வரல, சாப்பிட முடியல, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகளுக்காகப்பா. மனமரங்கப்பா, விசுவாசத்தோடு அந்த அன்பு மகள் ஜெபிக்கிறாங்கப்பா. நம்பிக்கை விசுவாசம் தகப்பனே, கர்த்தரை நம்பிக்கிறவன் ஜெயிப்பான் வார்த்தைப்படி ஒரு விசை கூட மறந்துடுங்க. இந்த மகளை ஆசைப்படுங்க. நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நல்ல மார்க் வந்திருக்கு, மருத்துவ படிப்புக்கு போனோம், ஆனால் எனக்கு தேவையான ஃபீஸ் இல்லை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க பிள்ளைகளுக்காகப்பா. மனம் இருக்கட்டா. வேலையை முடிச்சு வேலைக்கு போனோம், எனக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை தரமணிங்களா, விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க பிள்ளைகளுக்காகப்பா. ஒரு விசை கூட தகப்பனேன் ஏக்கத்தோடு கண்ணீரோடு மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மிஷன் சேவ்ல, இந்த வருஷத்துக்கு மிஷன் சேவ்ல, இந்த மாதத்தோட இந்த 20ஆம் தேதி, ஜூலை மாதம் 20ஆம் தேதியில உங்களுடைய கிருபை, உங்களுடைய இறக்கம் எங்களோடு வாழ்த்துப்பா. எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நீங்க இல்லாமல் எங்களால் வாழ முடியாது தகப்பனே, உங்களுடைய கிருபை இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது தகப்பனே. கண்ணீரோடு ஜெபிக்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. ஜெபக்கீழும் நம்பி தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்